அனஸ்தீசியா பற்றியும் மயக்க மருந்து பற்றியும் சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். யார் யாருக்கு மயக்க மருந்து கொடுக்கணுங்கிறது, அதாவது நோயாளிக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அவங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கும் பண்ணுறது தான் நம்ம மயக்க மருந்தோட வேலை. பேஷண்ட் பெயினோடு இருந்தாங்கன்னா அந்த இடத்த ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சர்ஜனுக்கு அது வந்து வசதியாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ சர்ஜரி பண்ணுற சர்ஜனுக்கு கம்ஃபர்டபுளாகவும் பேஷண்ட்டுக்கு எந்த விதமான வலியோ பதட்டமோ இல்லாமல் இருக்கிறதுக்கும் கொடுக்கறது தான் மயக்க மருந்து. இப்போ மயக்க மருந்தோட டைப்ஸை பற்றி பார்ப்போம். அது மெயினாக 3 டைப்பை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து முழு மயக்கம் கொடுக்கறது, அதாவது ஜென்ரல் அனஸ்தீசியாங்கிறது. இதில் பேஷண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது, நினைவு இருக்காது, ஃபுல்லாக மயக்க நிலையில் இருப்பாங்க. அடுத்த டைப் வந்து ரீஜனல் அனஸ்தீசியாங்கிறது, அது வந்து பகுதி மயக்கம்ங்கிறது. இன்னொரு டைப் வந்து லோக்கல் அனஸ்தீசியா. மயக்க மருந்து பாதுகாப்பானதாங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு பயம் இருக்கும். மிக மிக பாதுகாப்பானது. நல்ல இப்போ ரீசெண்டாக இருக்கிற எல்லா ட்ரக்ஸுமே ரொம்ப சேஃபாக இருக்குது. எல்லாமே ஷார்ட் ஆக்டிங் ட்ரக்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒர்க் ஸ்டேஷன்ஸ், அதாவது மயக்க மருந்து கொடுக்குற மெஷின்ஸ் வந்து நல்ல அப்டேட்டடாக இருக்குது. ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து பாதுகாப்பாக மயக்க மருந்து கொடுத்து சர்ஜரியெலாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மயக்க மருந்து கொடுக்கறத பற்றி எந்த பயம் மனசில் தேவையில்லை.